கை கொடுக்கணும். ஏசப்பா மட்டும் எனக்கு வந்துட்டு நன்மை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன். அவங்க அடிக்கடிக்கு வந்து எனக்கு வந்துட்டு ஜெபம் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாவே நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு 10ஆம் தேதி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பீரியட்ஸ் டைம் வரும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அழுதுட்டு இருந்தேன். இவங்க வந்து ஜெபிச்சாங்களே, ஏசப்பா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா வந்து எனக்காக வந்து அவங்க சொன்னாங்க, இந்த மாசம் நீ வந்து குழந்தை கண்டிப்பா தங்கும், அப்படி இல்லைன்னா இந்த பைபிள் தூக்குறத நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? ஆனா அவங்க பாரம்பரியமா அவங்க வந்து ரசிக்கப்பட்டு சபைக்கு போய் அநேக ஊழியர்களை செய்தவங்க எனக்காக இந்த பைபிள் தூக்க மாட்டேன்னு சொல்றாங்களே, அதுல என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு நிமிஷம் நாளைக்கு 10ஆம் தேதி நைட்டுக்கு நான் பண்ண வயிறு வலி, ஏசப்பா எனக்காக வந்து ஜெபிச்சாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் முழங்கால் படிடுறேன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா காலையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட்டு மேல கையை வச்சு அழுவுறேன். ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியல, அழுவுறேன். எங்க அப்பா கிட்ட எப்படி கேட்கணுமோ அது மாதிரி கேளுமா, உங்க அப்பா கிட்ட நீ எது கேட்ப, எப்படி கேட்ப, உரிமையா கேட்ப, அது மாதிரி ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இது கொடுக்கணும், இது வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு துடிக்க தெரியாது, ஏசுனா யாருன்னு தெரியாது, வசனம்னா நான் தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு சொன்னேன், ஏசப்பா எனக்கு குழந்தை பிறந்து இறந்துருச்சு, ஆனா எனக்கு மலடின்னு பேர் சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு எடுக்காத படிக்கு 10ஆம் தேதி வந்துச்சு, 11ஆம் தேதி வந்துச்சு, 12ஆம் தேதி வந்துச்சு, 30ஆம் தேதி கூட வந்துச்சு. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் பார்த்தேன், செக் பண்ணேன், கன்சீவா இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப நான் வந்துட்டு ஏசப்பா ஏத்துக்கினேன். எனக்கு பெரிய காரியங்களை செய்தாரு. அப்ப எனக்கு தெரியாது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இந்து குடும்பத்துல தான் பிறந்து வந்தேன். எனக்கு கர்த்தர் அப்புறமா நான் சபைக்கு போக ஆரம்பிச்சேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தேன். அப்போ ஆண்டவர் பேசினாரு, உனக்கு இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாரு. இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன்னு சொன்னாரு. அப்பெல்லாம் அந்த வசனம் எனக்கு தெரியாது.